ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மஞ்சள் தொட்டு வானம் எட்டி பார்த்தேன். பச்சை பச்சை மஞ்சள் கருப்பு தமிழ்னா அட மஞ்சள் பத்தி பேச போறேன்டா. எதுக்குடா இதெல்லாம்? இது இன்னொரு பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் வெயில் மலருதே ஈரோட்டிலே எதுக்குடா மஞ்சளா பாட்டு பாடுற? டேய், இவ்வளவு நேரம் உனக்கு சொல்லியுமே ஆனா உனக்கு புரியல, மக்களுக்கே புரிஞ்சிருக்கும்டா. ஓ, தாங்கள் சொல்ல வருவது மஞ்சள் என்றாலே ஈரோடு தான், அதை தாங்கள் நீங்க சொல்ல வரீங்க. டேய், கமல் வாய்ஸ் எடுத்துட்டு விஜய் வாய்ஸ் எடுக்கிற கமல் வாய்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அதாவது ஈரோட்ல வந்து டிவிகே நடிகர் விஜய், தலைவர் விஜய், நடிகர் விஜய், நடிகர் தலைவர் ரெண்டுமே ஓகே. விஜய் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த கருத்து வேறுபாடுகள் என்ன, சந்தேகங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். இது உங்க ஜெம் டிவி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்ணுக்கு நாங்க கேரண்டி. அதாவது பிலாலு, டிவிகே வந்து நேற்று மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. ஆமா, அதுல என்ன பார்த்த பிலாலு? என்ன எல்லாம் வழக்கம் போலதான், எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணுவோம்னா கொலை வச்சு அந்த இறந்து போவாங்களே, அது இல்லடா பைத்தியக்காரன். என்னன்னா, அந்த ஒவ்வொரு ஊருக்கு போனா அதோடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆமா, இப்போ தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெகுலரா காமனா இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட இது என்னப்பா அப்படின்னு கேட்டா அது சொல்லும்ல. அந்த மாதிரி ஜென்ரலா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் இருக்குல்ல. ஸோ அதை எல்லாமே வந்து பேசியிருக்காரு. ஒரு அரை மணி நேரத்துல 20 நிமிஷம் அதான் பேசியிருக்காரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த டேம் ஒண்ணு இருக்கும், கலிங்கராய டேம், அது இருக்கும். ஒரு டேம் முன்னாடி கட்டின டேம், அதை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள், முன்னாடி நீ பாட்டு பண்ணிய அந்த மாதிரி மஞ்சள், அதை பத்தி பேசியிருக்காரு. அதாவது மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது பத்தி பேசியிருந்தாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அதான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பெரியாரு, இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த டேமு, எல்லாமே காமனா ஈரோட்ல பிறந்த புழுக்கு கூட தெரிஞ்ச விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா, இவ்வளவும் பேசினாரே, காவேரியில இருந்து வரக்கூடிய தண்ணி வராம விவசாயிகள் எல்லாமே கஷ்டப்படுறாங்களே, அதை பத்தி பேசினாரா? அதே எப்படி பேசுவாரு? நீ கேக்குற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அதை பேசணும்னா அதுக்குதான் இப்போ ஒரு சாயந்தரமே ஒண்ணு விட்டாரு, ஒரு வீடியோ. என்ன வீடியோ? ஒரு ஏஐ வீடியோ ஒண்ணு விட்டாங்களே, பெருசா ஒரு பாட்டு கிரியேட் பண்ணி, படத்தோட ஜனநாயகன் அந்த பாட்டு. பாத்தியா? ஆமா, அந்த ஏஐல எடிட் பண்ணி ஒரு போட்டிருந்தாங்க. நெஞ்சில் குடியிருக்கும் ஸ்டார்டிங் அதுலயே ஆரம்பிச்சு, அதுலயும் நெஞ்சில் குடியிருக்கும். இல்லடா, அதுல நெஞ்சில் குடியிருக்குன்னு ஆரம்பிச்சவரு இதுல நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கல. அது இதுல கண்டினியூ பண்ண முடியாதுல்ல, அதுக்காக டிஃப்ரெண்ட் வேணும்ல. சினிமாக்கும் அரசியலுக்கும் டிஃப்ரெண்ட் வேணுங்கிறக்காக அந்த வேர்டை மட்டும் தூக்கிட்டாரு. மத்தது எல்லாமே காமனா தான் இருக்கும். சோ அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ல. இப்ப கர்நாடகால காவேரி எங்க இருந்து வருது? கர்நாடகால இருந்து வருது. ஜனநாயகன் கர்நாடகால ஓடணும் அப்படிங்கிறதுக்காக காவேரி பிரச்சனையே பேசல. ஆமா. ஓஹோ, என்ன ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜில இருக்காரு இல்ல அவரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேச மாட்டாரு. அதாவது பிரச்சனை வந்துருன்ட்டு அமைதியாவே இருப்பாரு. கேஷுவல் அப்படி மக்கள்கிட்ட விடுவாரு. என்னடா இப்படி சொல்ற? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, மக்களுக்காக நிக்கும் கட்சி தாவேகா அப்படின்னு சொன்னாங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா, அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடந்துச்சுல்ல, ஆமா, அதுக்கு நிக்கல. கவின் பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கு நிக்கல. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கு நிக்கல. பரந்தூர்ல நின்னாப்புல 3 நிமிஷம், அதுக்கெல்லாம் போயிட்டாப்புல. ஏன் அப்படின்னா, அப்படி வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து மக்களுக்காக நின்னோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்குமே நின்று இருக்கணும். ஆமா இல்லையா? அப்ப ஒரு சில பிரச்சனைக்கு மட்டும் நின்று, திருப்பரங்குன்றதுலாம் விஜய் சைடுல இருந்து ஒரு ட்விட்டு கூட வரல. மத்ததுக்கு ட்விட்டு வந்துச்சு, இதுக்கு ஒரு ட்விட்டு கூட வரல. என்ன பிரச்சனை, எதனால அப்படின்னு தெரியல. ஒருவேளை பிலாலே இருக்கா, பிலால்ட்டு ஒரு முஸ்லீம் ஓட்டுகள்லாம் வாங்குறதுக்காக அப்படி பண்றாங்க. அதெல்லாம் சொன்னல, கரெக்டான நேரத்துலதான் தலைவர் வாய் திறப்பாரு. அதுக்கிடையில வந்து ஏதாவது வாய் திறந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால அமைதியாவே இருப்பாரு. அமைதியா இருப்பாரு. பாயிண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப அந்த பாயிண்ட் வரும், ஏதாவது ஒண்ணு வாயை விட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு சடங்கலாயிருச்சு, யாரோ ஓட்டு விட்டு போயிரும், அதனாலயே வாயவே திறக்காம அமைதியா இருப்பாரு. நேத்து ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு, கேட்டியா? அத குட்டி ஸ்டோரியா? ஆமா, ஆடியோ லான்ச் தான் சொல்லுவாரு. இங்க ஒண்ணு சொல்லிட்டாரு, கேட்டியா நீ? என்ன ஸ்டோரி சொன்னாரு? அதாவது ஒரு பாம்பு வந்து ஒரு பாறையில வந்து படுத்துது, இல்ல உட்காந்துது. டேய், படுத்ததா உட்காந்ததா? அது தெரியலடா, ரைட்டர் என்னமோ எழுதி ரெண்டுமே போட்டான், ஆப்ஷனா போட்டான். ஏதோ நீங்க அடிச்சுட்டு பாம்பு உட்காராது, படுக்கதான் செய்யும்.
அப்ப படுத்தது சரி படுத்தது. அந்த காவேரின்ற அந்த காளிங்கராயர் அந்த டேம் கட்டுறதுக்கு வந்து படுத்தது அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு எப்பறம் தெரியும் அந்த கதை? அடே அந்த கதை எனக்கே தெரியும். அது ஈரோடுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. அப்புறம் ஏன்டா அவர் சொன்னாரு? அங்க வந்து படுத்து இருக்கா, அப்புறம் வந்து அந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் வளைஞ்சு போவோம், அங்கெல்லாம் வாக்கியா வெட்டினாரு. அதானே? அத வேற இருந்துச்சான், பாம்பு இருந்துச்சான், ஒரு பாறை இருந்துச்சான் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ புதுசா குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுற கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அத வந்து சென்னையில வந்து அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோயேன், ஓகே அக்செப்டபிள், இங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈரோட்டுக்காரங்களுக்கு அது தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா அப்பட்டமாவே தெரியும், இங்க வந்து காளிங்கராயர் இதனாலதான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி. அங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்கெல்லாம் அந்த ஸ்டோரி சொல்லணும்? அதான் நானும் கேக்குறேன், அங்க இருக்கிறது எதுக்கு சொல்லணும்? வேற என்ன பண்ற, ஸ்கிரிப்ட் வேற எதுவும் எழுதி கொடுக்கல. அவருக்கு வில்லன் வெளியே எங்கேயும் இல்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் வில்லனே. படத்துல எல்லாம் ரைட்டர் வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையான வில்லன் இவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அது மட்டும் இல்லாம மஞ்சளை பத்தி ஒரு பாட்டா பாட்டாரு. அது மட்டும் இல்லாம தாவேக்கால வந்து அந்த மஞ்சள் கலர் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வைபு. மஞ்சள்னாலே வைபா? மஞ்சள்னாலே வைபுன்றதுனாலதான் கொடியில வந்து மஞ்சள் கலர் போட்டிருக்காங்க. ஓஹோ. சிகப்புனா வந்து சண்டை, கலர்ல வந்து ஒரு இது, அது வந்து மெட்டபர். அது கலர்ல கருப்புனா உழைப்போட ஒண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒண்ணு சொல்றாரு. மஞ்சள்லாம் ஒரு வைபு அப்படிங்கிறாரு. சத்தியமா நீ விஜய் வாய்ஸ் எடுக்க நாளைக்கு நல்லா ட்ரை பண்ணிட்டு இன்னொரு வீடியோல வந்து வேலை பேசுறான். விஜய் வாய்ஸ் இல்ல, உங்களுக்கு எந்த வாய்ஸ் இது உங்களுக்கு காதுல விழுவுதோ அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்றாங்க. இதுல வந்து மஞ்சளை பத்தி பேசிட்டோம், இது அதை பாருங்க அந்த டேமை பத்தி பேசிட்டோம். முக்கியமான ஆளை பத்தி பேசவே இல்லை தெரியுமா? யாரு யாரு யாரு? நம்ம கொள்கை தலைவர். கொள்கை தலைவர் யார்? 4-5 பேர் வச்சிருக்காரு. பெரியாரு. ஓ பெரியாரு. அவர் யாரு? பெரியாரு அவர் நம்ம ஹீரோ. அவர் யாரு? ஹீரோ வராது, இது நான் யாருலயே போறேன். அவர் யாரு? பெரியாரு. கொள்கை பரப்பு தலைவர் அவர். பெரியாரு. காலைல சின்ன சோறு, நைட்டு குடிப்பேன் பீரு, நீ கொஞ்சம் சாறு, நான் குடிப்பேன் மோரு. எப்படி பேசாம விஜய் சார் பாத்தீங்கன்னா இவனை வந்து கூப்பிட்டுக்கோங்க, நல்லா எழுதி தருவோம், அந்த ரைமிங்லாம் நல்லா எழுதி தருவோம், நல்லா எழுதுவாங்க. இவனை வேணா சேர்த்திக்கோங்க. உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரே தாட்டி விட்டுருங்க, அவரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய மாட்டேங்குது, இவனை கூட கூப்பிட்டுக்கோங்க. நிறைய பாடல்கள் துரோகம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி ஓகே, ஏதோ போடுறான் என்னன்னு தெரியல. அதான் இந்த மாதிரி வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நான் 10 நிமிஷம் தான் பேசுறேனா, சினிமா டயலாக் பேசுறேனா, இது என்னது? அவர் தான் சொல்றாரு, நான் பேசினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. பேசுறான் இல்ல, பேசுறீங்க சார், விஜய் சார் நீங்க பேசுறீங்க. நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க பேசுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு, நாங்க நல்லா பாக்குறோம். ஏன் அப்படின்னா நாங்களும் விஜய் ஃபேன்ஸா தான் இருந்தோம். இப்பயும் விஜய் படம் எல்லாமே பாக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ பேசுறீங்க, நல்லா பேச அழகா இருந்துச்சு. நான் 30 நிமிஷமும் கண் அசராம நான் பார்த்தேன். ஆனா வந்து கிளாரிட்டி இல்லைங்க. சொல்ல போன அப்படின்னா ஓரளவு அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கிளாரிட்டி வர மாட்டேது. அவர் வந்து அவரை தலைவனா நினைச்சுக்கிட்டாரு, ஆனா அதுக்கான பக்குவம் இன்னும் வரல. உண்மையாலுமே சொல்லலாம் வரல. இதை எவனாவது பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா தெரியும், உங்களுக்கு என்னடா தெரியும் இன்ட்ரோலே சொல்லணும்னு நினைச்சேன். வணக்கம், நாங்க 200 UPI அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா UPI வரவே மாட்டேது நண்பா. நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், எல்லா வீடியும் நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. UPI வருமான்னு பாக்குறேன், வரவே மாட்டேன். நான் வேணா அக்கௌண்ட் நம்பர் வேணா டிஸ்கிளைமர்ல போட்டு விடுறேன், நீங்க முடிஞ்சா அந்த 200 ரூபாய் போட்டு விட்டீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவேன். அப்படின்றது வந்து இந்த இடத்துல நானும் பீடாலும் ஸ்ட்ராங்கா. என்ன பிள்ளை 200 ரூபாய் வேணுமா? நம்ம ஆமா வேணும். 200 ரூபா வந்துச்சு அப்படின்னா பிரியாணியை சாப்பிடணும். 120 ரூபா பிரியாணி, 30 ரூபா சோடா, மிச்சம் வந்து 50 ரூபாய் சேமிச்சு வச்சு நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுவேன். எப்படி தந்தாதானே? 200 ரூபாய் UPI போடுங்க ஐயா, DMK ஐயா பாத்துட்டு இருந்தீங்கன்னா 200 ரூபாய் UPIன்றாங்க எங்களை. அப்படியே பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் அப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னா நாங்களும் சம்பாதிச்சுக்குவோம். இவங்க இன்னொரு தப்பு பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் டிஎம்கே 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 டிஎம்கேன்ட்டே சுத்தாம இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை சொல்ல வேண்டியதானே. கொள்கையே இன்னும் ஃபுல்லா சொல்லல, அதுக்குள்ள எதுக்கு டிஎம்கேவை அடிச்சுக்கிட்டு டிஎம்கே அடிச்சுக்கிட்டே சுத்தணும்? தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. கொள்கையை வந்து பாதி பேர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாங்கடா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது என்னது? திருக்குறள். திருக்குறள் எழுதுனது யாரு? குறளரசன் அப்படின்னு. குறளரசன் இல்ல, அது வந்து திருவள்ளுவர். ஓகேவா? திருவள்ளுவரை எதிர்த்தது யார் தெரியுமா? யாரு? பெரியாரு. ஆமாடா, பேய் கதையா இருக்கு. பேய் கதைலடா. தமிழே வந்து ஒரு ஒழுங்கினம் இல்லாத ஒரு மொழி, தமிழே யாரும் படிக்காதீங்க, தமிழ் வந்து மொழியே கிடையாது அப்படின்னு சொன்னவர் பெரியார். சரி, அப்படி பெரியார் எதிர்த்த ஒருத்தரோட குரலை வச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கிற தளபதி விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்குவாரு? இதுக்கு வந்து எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தை வந்து 200 ரூபாய் UPIன்றத போடாம இதுக்கு ஆன்சர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா
கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தெளிவாயிரும். இருக்கும். எனக்கு தெளிவா எனக்கு அறிவு இல்ல. தாவேக்காவோட ஆச்சரியக்குறிகள் யாரும் வந்து போட்டு தற்குறின்னு சொல்லல சத்தியமா. ஆச்சரியக்குறிகள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நாங்க அறிவு வளர்த்துவோம். எங்களுக்கு அறிவு கிடையாது. இவங்க ஒண்ணு பண்றாங்க, அது இன்னும் எனக்கு புரியாமையே இருக்கு. என்னதுடா? இப்போ எம்ஜிஆர் கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களாமா, சரி, அண்ணா கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களாமா, சரி, அப்புறம் வேலு நாச்சியார் அவங்க யாரெல்லாம் தலைவரா வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களாமா, பிச்சு பிச்சு. ஓகேவா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட காட்டுறாருல, அவர் யாரு? பிஜேபி. இப்போ அரசியல் எதிரி யாரு அப்படின்னு யாரு சொல்றாங்க? திமுக. சரி, அரசியல் எதிரி திமுகனா அப்ப அவங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறாங்களா? அப்போ பிஜேபி வந்து கொள்கை எதிரி அப்படின்னா அப்ப பிஜேபியோட கட்சி ஏத்துக்கிறாங்களா? அவங்க அரசியல் ஏத்துக்கிறாங்கன்னு கேக்குறேன். அதான் கேட்க நானும். அறிவுபூர்வமா ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறான். இதுதான் எதிர்பார்க்கல பிள்ளை நான் அவங்க இருந்தது. ஆமாங்க, கரெக்ட் தான். அவர் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து அரசியல் எடுத்துட்டு இவங்களுக்கு கொள்கை எடுத்துக்குவாங்களா? டிஎம்கேன்னு அத்தனை டைம் சொல்றவரு ஏதாவது ஒரு இடத்துலயாவது பிஜேபிங்கிற வாயிலிருந்து வந்துச்சா? தம்பி, கரூர் பிரச்சனை சிபிஐ கிட்ட இருக்கு, எப்படி வரும்? சாதகமா வர வேணாமா? கூட்டணி வர போட போறாங்க பிஜேபியோட. அப்ப எப்படின்னு கொஞ்சம் பேசினாங்கன்னா அப்புறம் கூட்டணியில ஒன்றும் பெட்டி கிட்டி கிடைக்கும். கோடிக்கணக்கில் ஒரு பணம் வருது அப்படின்றப்போ யாருமே சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக இங்க வந்துருக்க மாட்டோம். அப்படி சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஜனநாயகன் படம் டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க. சோசியல் சர்வீஸ் ஆடியோ லஞ்ச் ஃப்ரீயா சொல்லுங்க. படத்தை கூட விட்டுரு, அது டைரக்டர் இருக்காரு, ப்ரொடியூசர் இருக்காரு, இதெல்லாம் ஆடியோ லஞ்சுக்கு எதுக்கு அவ்வளோ டிக்கெட்டு? 60,000 60,000 கிட்டத்தட்ட. இப்போ டிக்கெட் ரேட் மாத்திட்டாங்களாமே, 2 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு டிக்கெட் ரேட்ல தாண்டி. இப்ப இது சேவையில வராதா? எனக்கு அது ஒரு டவுட் வரும். மக்களுக்காக சேவை செய்ய இந்த விஜய் வந்து இது சேவையில வராதா அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து டிவிக்காம கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு விஷன் ஒண்ணு கிடைக்கும். என்ன நடக்குது கட்சிக்குள்ள அப்படின்றது ஒரு கிளியரான விஷயம் ஒண்ணு கிடைக்கும். சரி, வேற என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். அப்புறம் பில்லாலு அது இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாரு. அந்த மாதிரி அவங்க கட்சிக்காரங்க பெண்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு. அதாவது இந்த ஃப்ரீ பஸ் அதுல போறவங்க, அப்புறம் இந்த 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்கல்ல, ஆமா, அவங்களெல்லாம் வந்து எல்லாருமே கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கவலைப்பட்டாரு. ரொம்ப சரி, எனக்கே மன வருத்தம் வந்துச்சு. எதுக்காக கவலைப்படுறாரு? எல்லாரும் கேவலப்படுத்துறாங்களா ஓசி பஸ்ல போறாங்க அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னு விஜய் சொல்றாரா? அந்த மாதிரி எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா? அப்ப யார் கேவலப்படுத்துறாதான்? அந்த கேவலப்படுத்துறது யாருன்னு கேக்குறேன். ஓசி பஸ் வேணான்னு சொல்லி டிஎம்கேவா? அப்ப அவங்க கட்சியில யாரும் சொல்லலையா? வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அந்த அக்கா தானே? அதான் அவங்களதான் கேக்குறேன். அதான் அப்ப வந்து விஜய் சார் ஒன்று சொல்றேன், சார் அது கண்ணாடி சார், அது இந்த குரங்கு பொம்மை என்ன ஆகல சார், கண்ணாடி சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. சார் கண்ணாடி சார் அது, ஏன்னா உங்க ஆளுங்க தான் அது சொன்னாங்க. அது வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் உதவித்தொகை வேண்டாம்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறாங்க. ஓசி பஸ் வேணுமா? வேணாம்ல, ஓகே. உதவித்தொகை வேணுமா? அந்த ஓசி பஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே நீங்க கிண்டல் பண்ணக்கூடிய அந்த பஸ்ல வந்து நிறைய முதியோர்கள் இப்போ வந்து ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் தொகை வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபான்றது பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஓகே, ரைட்டு. அப்ப எல்லாருக்கும் 1000 ரூபாய் நீங்க கொடுப்பீங்களா? சும்மா மாசம் ஃப்ரீயா? அந்த 1000 ரூபாய் வச்சு யூஸ்ஃபுல்லா நிறைய வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போக கூட முடியாம இருக்கிற ஒரு பெண்ணால, இந்த நம்ம ஊரை பத்தி சொல்லவா வேணும், கிட்டத்தட்ட இந்த புருஷன் குடிச்சுட்டு வந்து பொண்டாடியை போட்டு அடிப்பாங்க, எக்கச்சக்கமா நடக்கும். வீடு வந்து காசே கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து அந்த 1000 ரூபாய் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அரிசி வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறான், இதுல வந்து ரேஷன்ல வந்து ஃப்ரீயாவே அரிசி கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு ஓட்ட முடியுமா முடியாதா? கிராமத்துல இருந்தோம் அப்படின்னா காரணமா ஓட்டலாம். ஸோ அது வந்து ஓசி பஸ்ன்றது, ஓசி இது காசுன்றது அது வந்து வேற எந்த கட்சியில இருந்துமே சொல்லக்கூடிய கட்சி வந்து டிவிக்கு எல்லாம் சொன்னாங்க முதல்ல. வேற எங்க இருந்துமே சொல்ல கிடையாது. சரிங்களா? இது வந்து நீங்களாம் ஒரு பிம்பத்துக்கு, அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வந்து அது பதிஞ்சிரும், ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களே, என்னது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அதத்தான் சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள வந்து விதைக்கிறாங்க. அப்படியே ஒரு ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பார்ப்பாரு, நாங்க எங்கடா போறது, ஏன்டா டேய் இத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கா, நாங்க எங்கடா போறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி வரமாட்டு பாப்பாரு. போறோம் தம்பி, அப்ப நாங்க என்ன சும்மா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நாங்களாம் இத்தனை வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்கோம், திடீர்னு வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னா ஏடிஎம்கே எங்கடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சந்தேகத்துல கேட்பாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் நான் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது என்ன போட்டி தெரியுமா?
எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல போட்டியேங்கிறாருல, அது என்ன போட்டினா யாரு வந்து அதிகமா பொய் பேசுறா அப்படிங்கிற போட்டி வந்து டிஎம்கேக்கா இல்ல டிவிகேக்கா அப்படின்னு போட்டிக்க போறாங்க. அதுல வந்து யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத கான்செப்ட் போல 2026ல டிஎம்கே அடிச்சு போயிருக்கீங்க. ஆனா எந்த விஷயம் நீங்க தோத்துருவீங்கன்னா விஜயனை பொய் சொல்றது வந்து டிஎம்கே தான். நீங்க வந்து 2வது இடத்துல தான் இருக்கீங்க. ஆமா, பரவாயில்ல, உங்களால முடியும். ஏன்னா நீங்க வந்து வடை சொல்றதுக்கு வந்து டிஎம்கே கிடையாது, டிவிகேடா அப்படின்னு சொன்னீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களால முதலிடம் பொய் சொல்றது முதலிடத்தை கண்டிப்பா அவங்களால பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கவலையப்படாதீங்க, அடுத்த ஸ்கிரிப்ட்ல இருந்து பக்காவா பண்ணுங்க. சரியா? என்ன பில்லாலு? ஆமா, அது மட்டும் வேணா, எங்க 2 பேரும் கூப்பிடுங்க, நாங்க நல்லா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும், ஜாலியா பேசலானே அந்த மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி பாக்குற? ஏன்டா குறுகுறுன்னு பாக்குற? அவங்கள முத்தம் கொடுக்க சொல்லு, அப்பதான் நான் பாக்குறேன், நிப்பாட்டுவேன். ஆனா அவரு மட்டும் சொல்றாரு ஹோய் ஹோய்ன்ற மாதிரி, நீங்க மட்டும் என்ன மட்டும். இன்னொன்னு பாத்தியா, இந்த இவரு பாருல ஆனந்த், அவர் வந்து கீழே நின்று இருக்காரு, ஒருத்தர் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி உனக்கு ஒரு உமா கையில ஒரு உமான்னு கொடுத்துட்டு போறான். உனக்கு ஒரு அந்த கண்ணத்தை பிடிச்சி ஒரு முத்து கொடுத்து என்னடா நடக்குது? அது ஒவ்வொரு பிரஸ் மீட் நடந்தாலும் அவரை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறானுங்க. ஹோய் ஹோய் அதுவும் அங்க வந்தவர் யாருக்குமே வந்தவன் சரி ஓகே, வந்தவங்கள நிறைய பேருக்கு வந்து சரி அரசியல் பத்தின ஒரு எல்லாமே புரிதல் இருக்காது. அது நார்மலா எல்லா மக்களுக்குமே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க எல்லாரும். அங்க வந்த மக்கள்கிட்ட என்ன இது பண்றீங்க, என்ன இது பாக்குறீங்க, ஏன்னா கட்சி வந்து பார்க்க வந்திருக்காங்க, தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேட்டி எடுத்தா யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. என்ன விஷயம், அவங்களோட தலைவர்களா வச்சிருக்காங்க ஒரு 4 பேர் 5 பேர், அவங்க கூட யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நான் ஓப்பனா ஒன்று கேட்கணுமா? அப்போ வந்து அந்த கொள்கை தலைவர்கள் யார் வச்சிருக்காரு அப்படின்னா, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், காமராஜர், பெரியார். முதல்ல வந்து வேலு நாச்சியார், அகமுடையார், மறவர், கல்லர், பூக்கோளத்தோடு முடிஞ்சா. அஞ்சலை அம்மாள் வன்னியர் சமூகத்தோட ஓட்டு முடிஞ்சா. அடுத்து காமராஜர் நாடார் சமூகத்தை முடிஞ்சா. அடுத்தது வேற யார சொன்னேன்? காமராஜர், பெரியார் ஜாதியே இல்லைன்னு சொன்னவரு, அவர் ஓட்டு முடிஞ்சா. இன்னொன்னு அம்பேத்கர் SC/ST ஓட்டு முடிஞ்சா. முடிஞ்சு அவ்வளவுதான். 50 தலைவர்கள். இதுக்காக தான் வந்து செலெக்ஷனா? வந்து செப்பரேட்டா வந்து இது வந்து நீங்க வந்து சொன்னீங்களா, யாராலையும் இது வந்து இல்லைன்னு முடிஞ்சா யாரா டிவிக்கு வந்து யாராவது சொல்லுங்க. எதுக்கு 5 தலைவர்கள் அப்படின்றத முதல்ல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 தலைவர்கள நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய 5 ஜாதியையும் 5 பேரையும் மடக்கியாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து யாருமே யோசிச்சாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு நாள் யதார்த்தமா யோசிச்சவனே, எதுக்கு 5 பேர் வச்சிருக்காங்க, 5 பேர் யாருன்னு பார்த்தாதான் தெரியுது. 5 பேர் தான் நம்ம இந்த மொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த 5 பேர். அப்போ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது சும்மா மேல போட்டு ஜாதி ஓட்டுன்றது முக்கியம் தான். ஜாதி ஓட்டு முக்கியம் தான்றத வந்து சொல்லிடலாம். சரியா? சொல்லாம ஜாதியே இல்லைனாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட் அவுட்ல 5 பேர்த்தோட பின்னாடி நிக்க வச்சு கேட்க கூடாது. இது வந்து அஜித் போட்டோலாம் வச்சிருக்கேன். அஜித் ஓட்டு கேட்கிற மாதிரி, நண்பா வானன்பா அப்படின்னு சொல்லி அஜித் வந்து ஜிபியு கெட்டப்ல இருக்காரு. ஜிபி கெட்டப்ல வந்து அவருக்கு ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க. ஐயா அஜித்தை விட்டுருங்க தயவு செஞ்சு, அவர் வாட்டுக்கு ஒரு பொழப்ப பார்த்துட்டு இருக்காரு ரேசிங் சொல்லி அவர் வந்து தனியாக ஏதாவது போட்டு இது பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதாவது ஐயா ஆனாங்க மன்னிச்சிருங்க, அவர் விட்டுறீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. எதுக்கு அவர் உள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல. அஜித் ஃபேன்ஸை வந்து பிடிக்கிறதுக்கு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட யாருமே அஜித் ஃபேன் சத்தியமா வச்சிருக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், ஒரு அஜித் ஃபேன் கூட வச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா யாரோ அவங்களே வந்து வச்சிருப்பானுங்க நினைக்கிறேன். அது மட்டும் நான் பிலாலு கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து சூப்பராகவே பேசினாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஸ்பீச். சீரியஸ்லி சொல்றேன், நல்லா ரசிச்சு தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த லூப் ஹோல்ஸ் தான் எல்லாமே. அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாத்தினாங்க, நம்ம 2 பேரும் போட்டாங்க அப்படின்னு நல்லா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன விஷயங்கள் அப்படின்னா, அவருக்கு போறப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்றதை கேட்கறதுக்கு அவன் என்ன தொண்டனா? அணில் ராவனுங்க. தற்குறி இல்ல, ஆச்சரியக்குறிகள். ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதனாலதான் ஆச்சரியக்குறிகள். நேரா போய் அவரை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா போய் பைக்ல இருந்து விழுந்து எழுந்துட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன் ஐயா, விஜய் ஐயா, உங்களை வந்து உங்க பேரை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே தேவை கிடையாது. உங்க கூட இருக்கிற எல்லாருமே போதும். அந்த கூட வந்து உங்களோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே போதும். நேற்று அவ்வளவு பக்குவமா சொல்லி அனுப்பிச்சிங்க, இந்த மாதிரி வராதீங்க சேஃபா அப்படின்னு சொல்லி. நீங்க காலில் விழுந்து எழுந்திரிச்சாலும் நீங்க கேட்க மாட்டாங்க. நேரா வந்து விட்டுருக்காங்க வண்டியை. நேரா போயிட்டு நல்லா போயிட்டு இருந்து நல்லபடியே முடிச்சுட்டாங்க. அப்படியே அது ஒரு டார்க் ஆயிடுச்சு. இன்னொரு இஷ்யூ ஆயிடுச்சா? ஆமா, முடிஞ்சு. அது ஒரு லேடி ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க, அவங்கள விட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
அது மட்டும் இல்லாம இவர் இருக்கார்ல செங்கோட்டையன், செங்கோ இட்டையன் அவரா? செங்கோ இட்டையன் செங்ஸ் பெரிய அவரா? அவரு வந்து இப்ப இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணிட்டாரா. இதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஊருக்கு போய் பேச போறாங்க. என்ன பேசுவாரு அவரோட பார்த்தா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது ஒரு திணறல் இருந்துச்சு. ஒரு பேசும்போது டக்குன்னு திணறல். இவருமே அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்ல வந்த மாதிரி புரட்சி தளபதி அப்படின்ட்டாரு. சரி தலைவா என்னடா மாத்தி சொல்லிட்டாரு, விஷால் எப்படா இந்த தாவேக்குள்ள வந்தாரு அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கும் கத்திருப்பாங்க டிவிக்கு, அதுவும் கத்துனாருங்க. புரட்சி தளபதி விஷால் எப்ப டிவி அவரு பிஜேபி விஷால் ஒரு வீடியோ சொன்னாரு இபிஎஸ் ஓபிஎஸ் ஐபிஎஸ்ங்க அப்படின்ட்டு போயிட்டு அவ்வளவுதான். அப்புறம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. ஆமா நான் இப்போ வச்சிருந்தேன் ரைட்ஸ் கொடுங்க, காப்பி ரைட்ஸ் எப்போ யூஸ் பண்ணீங்க, காப்பி ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாருன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து பைட்டு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கரூர் பிரச்சனை வந்து யாரால் நடந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து எங்க தலைவர் காரணம் கிடையாது, விஜயும் காரணம் கிடையாது, எங்க தலைவர் காரணம் கிடையாது அப்படின்றாரு. அப்ப விஜய் தானே தலைவர்? புசியானந்தரா? யாரு சொன்னா? தாவேகா தலைவர் வந்து விஜய் யார் சொன்ன? புசியானந்த் அவர் தான் முதலமைச்சர். என்னதான் தலைவர் வந்து தளபதி வந்து முதலமைச்சர் ஆனாலும் புசியானந்த் வந்து இவர வச்சிருக்காரு இடத்துல. அவரை புசியானந்தா ரூல் பண்ணுவார் எல்லாரும், தெரியாத அவனுக்கு அப்படின்னு சொல்லி கரூர் பிரச்சனைக்கு வந்து எங்க தலைவரும் காரணம் கிடையாது, விஜயும் காரணம் கிடையாது, பிரம்மதேவன் தான் காரணம். மேல இருக்காரு பிரம்மதேவனை போய் ஜெயில போடுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 120 சரக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து பிரம்மதேவனை அவரே வந்து கிளைமேக்ஸ்ல டிஸ்ட் கொடுக்குற மாதிரி டிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மக்களை வந்து தாவேக்காவினர் எப்படி பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லட்டுமா? முதல்ல வந்து மக்களை பார்க்க வர்றதுக்காக பவுன்சர் வச்சு தூக்கி போட கட்சி தாவேக்கா. ரெண்டாவது எவனும் தலைவர்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பியில வந்து கிரீச தடவை கட்சி தாவேக்கா. பஸ்ல கம்பி வேலை போட்ட கட்சி தாவேக்கா. இப்போ இவங்க அல்டிமேட்டா போயிட்டாங்க. அதாவது இந்த ஸ்டேஜ் கிட்ட ஒரு தடுப்பு வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து கம்பி வேலி வச்சு சுத்தி இருக்காங்க. கம்பி வேலி சுத்துறாங்க எதுக்காக போனா ஏரியால வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுலயே மக்களை பக்கத்துல வர விடலன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பேச போனா மாட்டீங்க. நீங்க ஒரு மனிதனை வந்து எப்படி பாக்குறாங்கன்றத நீ உடனே சொல்லலாம், அவரு வந்து பெரிய தலைவர் அப்படி இப்படி சொல்லலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, மக்களை வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற, அதாவது அந்த காலத்துல அரசர்லாம் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மக்களாட்சியில் நம்ம இருக்கோம், ஆனா இது வந்து அரசராட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து மன்னராட்சி, அரசராட்சி மன்னராட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு தப்பா தெரிஞ்சு பர்சனலா, ஒருத்தர் பார்க்க வர தலைவர் வர மக்களை பார்க்க வராரு அப்படின்றப்போ எதுக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்ஷன்? அது வேலி கம்பி எல்லாம் போட்டு எதுக்கு அதுன்னு தெரியல. கம்பி வேலி போட்டு அப்ப ஏறணும்னு நினைச்சானா உழுந்து கிழிச்சிட்டு சாவறதா அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா இது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா? இந்த மாதிரி இது அதான் சொல்லிட்டோமே எல்லாமே இப்பல இருந்து ஃபுல்லா என்னென்ன பண்ணாரு. அதாவது எங்களுக்கு எனக்கும் பிலாலுக்கும் இந்த இஷ்யூலாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சது, தப்பா தெரிஞ்சது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கிறார். அவர் மாஸ்டர் படத்துல சொல்லுவார்ல, நீ இன்னும் நல்லா போல்டா பேசணும் சவி, நல்ல பேச்சாளர்கள் தான் நல்ல ஒரு தலைவராக இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. அதை அவரே திருப்பி எடுத்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சொன்னது உங்களுக்கே ரிப்பீட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மாற்றம் வர வேண்டியது உண்மைதான், மாற்றம் எங்களுக்கும் தேவைதான் படுது. ஆனாலும் உங்களுக்கே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கறத எங்களுக்கே தேவைப்படுது. கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நாங்க யோசிக்கிறோம். ஆட்சிக்கு வர முடிச்சிருவோம், இல்லைன்னா யூபிஐன்னு போடுவாங்க. ஜெயிச்சு ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா தாராளமா வாங்க, பிரச்சனையே கிடையாது. யாரு முதலமைச்சர் வந்தாலும் எங்களை கண்டுக்க போறது கிடையாது, மக்களை கண்டுக்க போறது கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா கண்டுக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இதோட நாங்களும் முடிச்சுக்கிறோம். இந்த கண்டனை முடிச்சுக்கிறோம். கமெண்ட் போடுறவங்க யூபிஐன்ற கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா, ஜிபே நம்பர் போடுறேன், யூபிஐ நீங்களே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், நாங்க டிஎம்கே கிடையாது, அதையும் நான் எல்லாரும் அடிச்சு சொல்லுங்க. வேற சூடத்தை எடுத்துங்க, சூடத்து மேல சத்தியம் பண்றேன். ஓகேவா? யூபிஐ போடாதீங்க. பண்றது அதே மாதிரி வந்து நாங்க வந்து டிஎம்கேவும் கலாச்சு போட்டிருக்கோம். ஆனா வந்து அங்கிருந்து வந்து எந்த ஒரு கமெண்ட் வரல. ஆனா இங்க இருந்து மட்டும் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. விட்டுருங்கடா. ஓகேவா? நான் கேட்ட கேள்வி போய் புள்ளக்குட்டிகளை பழிக்கிற வழியை படிக்க வைங்கடா. புள்ளக்குட்டியா தான் இருக்க, படிக்கிற வயசுல தான் இருக்க. சரி, ஓகே. மறுபடியும் அரசியல்ல வேற யாரும் கூட்டம் வச்சாங்க அப்படின்னா அவங்கள கலாய்க்க ரோஸ்ட் பண்றதுக்கு நாங்க வந்து மீட் பண்றோம். ரோஸ்ட் கிடையாது, சந்தேகங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.